ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பச்சை மாங்காய் வச்சு செம சூப்பரா, அசத்தலா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு. இது கூட இருந்தா வேற எந்த குழம்பும் தேவையில்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஹாஃப் போர்ஷன் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து முதல் பால் அப்புறமா இரண்டாம் பால் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம். இது 2மே நம்ம தனித்தனியாக குழம்புல ஆட் பண்ணணும். அதுக்காக தான். அப்புறமா ஒரு வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கான பாத்திரத்தில் வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணது, அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் அண்ட் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல மாங்காய், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தென் இதில் நம்ம வந்து 2ஆம் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பால் நம்ம முதல்ல இதில் சேர்த்துக்கணும். இதை விட்டு நல்லா கொதிக்க விடணும். சேர்த்துருந்த மாங்காய் நல்லா ஜூஸியாகவும் டெண்டராகவும் வந்ததுக்கு அப்புறமா முதல் பாலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, அப்புறமா வத்தல், அப்புறமா கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது இதையெல்லாம் சேர்த்து அந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ஜூஸியான பச்சை மாங்காய் குழம்பு ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த பச்சை மாங்காய் குழம்பு தேங்காய் பால், அப்புறமா தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இதை வந்து அப்படியே நம்ம ஒயிட் ரைஸில் விட்டு சூப்பராக அந்த மாங்காவோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.